ஹாய், இது கோடு போடு. இது ஒரு தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து இன்டீஜர்ஸ் அண்ட் ஃப்ளோட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டம் ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே திறந்து வச்சுருந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நான் புது ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன், numbers.py. ஸோ நம்ம இன்றைக்கி இன்டீஜர்ஸ் அண்ட் ஃப்ளோட் பற்றி பார்க்கலாம். நான் நம்மன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். num = 5 print num. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதெல்லாம் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறோமோ அது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். எதெல்லாம் கோட்ஸ் இல்லாமல் கொடுக்குறோமோ, அதாவது கோட்ஸ் இல்லாமல் நம்பர் கொடுத்தா அது வந்து இன்டீஜராக எடுத்துக்கும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணால் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 5 பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து நம்ம டெசிமலில் போட்டால் அது வந்து ஃப்ளோட்டு. ஸோ இது வந்து ஃப்ளோட்டு. ஸோ இதை நம்ம என்னதுன்னு எப்படி பார்க்குறதுனா டைப் யூஸ் பண்ணணும். டைப்புன்றது ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த டைப் பண்ணுற கமாண்டுக்கு நம்ம வந்து நம்மன்ற இந்த வேல்யூ பாஸ் பண்ணால் அது என்னதுன்னு சொல்லும். ஸோ இது டெசிமலாக இருக்கிறதுனால அது வந்து ஃப்ளோட்டுன்னு சொல்லுது. இதே நான் இப்போ வந்து வெறும் 5 வச்சு ரன் பண்ணால் இன்ட்டுன்னு சொல்லுது. இன்ட்னா இன்டீஜர், ஃப்ளோட்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட். ஆஸ் யூஷுவல் நம்பர்ஸில் நிறையா ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ 5 + 2ன்னு கொடுத்து ரன் பண்ணனா கீழே பார்த்திங்கன்னா ஆன்சர் 7ன்னு பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி நான் இப்போ 5 × 2ன்னு சொல்லிட்டு கொடுத்து ரன் பண்ணனா கீழே 10 வருது. அதே மாதிரி நான் இப்போ 5/2ன்னு சொல்லி கொடுத்து ரன் பண்ணனா 2.5ன்னு சொல்லிட்டு வருது. ஸோ யூஸ்வலாக பைத்தான் 2ல் பார்த்தீங்கன்னா 2.5ன்னு வராது. அதை ரவுண்ட் பண்ணி வெறும் 2ன்னு தான் வரும், டெசிமல் பாயிண்டில் வராது. இது மாதிரி இந்த டிவைட் சிம்பிள் இது பேக்ஸ்லாஷ் யூஸ் பண்ணால். பைத்தான் 2ல் பார்த்தீங்கன்னா 5/2ன்னு போட்டால் 2.5ன்னு வராது, வெறும் 2ன்னு தான் வரும். அது வந்து ரவுண்ட் பண்ணி தான் ஆன்சர் வரும். ஆனால் பைத்தான் 3ல் வந்து 2.5ன்னு சொல்லிட்டு அதோட ஒரிஜினல் வேல்யூ வரும். இப்போ இதுவே வந்து நம்மளுக்கு வந்து 2ன்னு சொல்லி வர்றோன்னா நம்ம வந்து 2 பேக்ஸ்லாஷ் போட்டு ரன் பண்ணால் அதை அப்படியே ரவுண்ட் பண்ணி 2ன்னு சொல்லிட்டு வரும். இதே ஒரே ஒரு பேக்ஸ்லாஷ் போட்டு ரன் பண்ணனா டெசிமல் பாயிண்டில் வரும். இந்த 2 பேக்ஸ்லாஷ் யூஸ் பண்ணால் அது பேர் வந்து ஃப்ளோரிங்னு சொல்லுவாங்க, அதாவது ரவுண்ட் பண்ணி வர வேல்யூ வர இருக்கிறத. இதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரே ஒரு ஸ்டார் போட்டு ரன் பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் வரும். இப்போ நீங்கள் வந்து 5/2 வேணும், அது மாதிரி எக்ஸ்போனென்ஷியல் பவர்ஸில் ஒரு நம்பருக்கு வேல்யூ வேணும்னா நீங்கள் வந்து 5 2 ஸ்டார் கொடுத்து 2 கொடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா கீழே 25ன்னு வரும். ஸோ அது மாதிரி எக்ஸ்போனென்ஷியல் பவர்ஸில் வேணும்னா எந்த நம்பர் வேணுமோ அதை இங்கே போட்டுட்டு அது என்ன பவரில் வேணுமோ அதை வந்து 2 ஸ்டாருக்கு அப்புறம் போட்டால் இது மாதிரி வரும். அதே மாதிரி 5/2, அதாவது டிவைட் பண்ணுற சிம்பிள் மாடுலோன்னு வாங்க. மாடுலோ சிம்பிள் போட்டு ரன் பண்ணிங்கன்னா அதோட ரிமைண்டர் வரும். ஸோ 5 மாடுலோ ஆஃப் 2 வந்து ரிமைண்டர் வந்து 1. இதுவே இப்போ 4 மாடுலோ ஆஃப் 2ன்னு போட்டால் 0 வருது. இந்த ஆப்ரேட்டர் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா, ஏதாச்சும் ஒரு நம்பர் /2 அதாவது ஆடார் ஈவனான்னு பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆடாக இருந்துச்சுன்னா கீழே ஆன்சர் 1 வரும், ஈவனாக இருந்துச்சுன்னா கீழே ஆன்சர் 0 வரும். அதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது மாதிரி கொடுத்துட்டு ரன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த 5 × 2 பண்ணிட்டு அப்புறம் +1 போட்டுக்கும். அது வந்து ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் வச்சு எவாலுவேட் பண்ணும். இதுவே இப்போ நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 + 1 தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதை மட்டும் ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும். ஸோ இப்போ இதை ப்ராக்கெட்டில் போட்டு ரன் பண்ணனா கீழே பார்த்தீங்கன்னா 15 வருது. அதாவது 5 × 2 + 1 வந்து 3. ஸோ 5 3s are 15. ஸோ அதனால் கீழே 15ன்னு சொல்லிட்டு வருது. நெக்ஸ்ட் இப்போ நான் num = 1 போட்டுட்டு இப்போ இந்த வேல்யூ வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதாவது num = 1க்கு பதிலாக num = 2ன்னு சொல்லி
ஆட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒன்று இப்படி போடலாம், num = num + 1. இப்படி போட்டால் இன்க்ரிமெண்ட் ஆகி வரும். ஸோ நீங்கள் இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வேறு மாதிரியே ரொம்ப ஈஸியாக போடலாம். num + = 1ன்னு சொல்லிட்டு ரன் பண்ணாலும் 2 தான் வரும். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு அதுக்கு நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணுறதுனா கூட இங்கே வந்து num* * 1 போட்டால் இங்கே வந்து 1 வருது. ஸோ இந்த நம்பருக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ணோம் இல்லை டிவைட் பண்ணோம் இல்லை வேறு என்ன பண்ணமோ அதை நீங்கள் ஈஸியாக போடுறதுக்கு அந்த நம்பர் பக்கத்தில் அதை நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஒன்று ஆட் பண்ணுறதுனா ஆட் சிம்பிள் போடுங்க, மைனஸ் பண்ணுறதா மைனஸ் பண்ணுற சிம்பிள் போடுங்க, போட்டு அதை என்ன வேல்யூவோட ஆட் பண்ணமோ இல்லை மைனஸ் பண்ணமோ அதை இங்கே போட்டுட்டு ரன் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். அடுத்து நம்ம கம்பேரிசன் அவரோட இருக்க நிறையா ஆப்ரேட்டர்ஸ் பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ இப்போ num1ன்றது 1ன்னு இருக்கட்டும், num2 வந்து 2ன்னு இருக்கட்டும். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு num1 > num2ன்னு சொல்லி ரன் பண்ணிங்கன்னா கீழே ஃபால்ஸ் வருது. ஸோ இது என்ன பண்ணோன்னா இந்த நம்பரோட இந்த நம்பர் பெருசாக சின்னதான் செக் பண்ணிட்டு அது கரெக்டாக இருந்துச்சுன்னா வந்து ட்ரூ வரும், இல்லைனா ஃபால்ஸ் வரும். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி இதுதான் பூலியன் வேல்யூ. அதே மாதிரி இப்போ வந்துட்டு > வேல்யூ போட்டு ரன் பண்ணி பார்த்திங்கன்னா ட்ரூ வருது. ஏன்னா 2 வந்து 1ஓட பெருசு, ஸோ நல்லா ட்ரூ வருது. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு > அப்படி இல்லைனா நாட்ன்றது இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் தான் நாட்னு எடுத்துப்பாங்க. ஸோ ஸோ இப்போ நீங்கள் இது இது கொடுத்தாக்கி ட்ரூன்னு சொல்லிட்டு வருது. அதே மாதிரி இது எல்லாமே வந்து நீங்கள் கண்டிஷன் செக் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு நம்பர் ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூவோட சேமாக இருக்கா இல்லை வேறு இருக்கான்னு. பைத்தான்லேயே நம்பர் பேஸ் பண்ணி நிறையா பில்டினாகவே நிறையா ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம அதில் இருக்க ஏதாச்சும் ஃபங்க்ஷனை பார்க்கலாம். ABSன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணோன்னா, இப்போ நான் வந்து -45 போட்டேன்னா அது வந்து மைனஸ் எடுத்துகிட்டு வெறும் 45 மட்டும் போட்டுரும், அந்த ABSன்ற அப்சல்யூட் வேல்யூன்ற இந்த ஃபங்க்ஷன். ஸோ அதே மாதிரி வந்து ரவுண்டுன்னு கூட ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணுறோன்னா வேல்யூவை ரவுண்ட் பண்ணும். ஸோ அதாவது இப்போ நான் வந்து 4.7 கொடுத்துட்டு ரன் பண்ணேன்னா அதை ரவுண்ட் பண்ணி 5ன்னு பிரிண்ட் பண்ணுது. ஸோ இதே மாதிரி நான் இப்போ வந்து 4.75 கொடுத்துட்டு பக்கத்தில் 1ன்னு கொடுத்துட்டு இப்படி ரன் பண்ணேன்னா அது வந்து ஒரு டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரவுண்ட் பண்ணிக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து 5ன்னு வந்து இப்போ வந்து 4.8 வருது. ஸோ இங்கே என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அத்தனை டெசிமல் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு ரவுண்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் இப்போ இந்த 2 நம்பரை ஆட் பண்ணோன்னா num1 + num2ன்னு கொடுத்துட்டு ரன் பண்ணிங்கன்னா ரெண்டும் ஆட் ஆகி 68 பிட், அதாவது 45 + 23. ஸோ இதே வந்து நீங்கள் இப்போ 2 நம்பரும் ஒன்றா சேர்க்கணுன்னா நீங்கள் இப்படி போடக்கூடாது. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து கோட்ஸ்குள்ளே போட்டுடணும். இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா 2 3 4 5ன்னு வருது. இது ஏன் அப்படி வருதுன்னா, கோட்ஸ்குள்ளே போட்டோன்னே அந்த நம்பர் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக மாறிடும். ஸோ ஸ்ட்ரிங்காக மாறிட்டு இந்த ப்ளஸ் ஆப்ரேஷன் நீங்கள் அதில் போட்டிங்கன்னா அது வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா கன்கார்டினேட் பண்ணுறோம், நான் போன எபிசோடில் பார்த்த மாதிரி. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே வந்து 2 3 4 5ன்னு வேல்யூ வந்திருக்கு. ஸோ இன்டிஜர் வச்சு பண்ணுற ஆப்ரேஷன்ஸ்லாம் இவ்வளோ தான். ஸோ நம்ம மற்றதெல்லாம் பற்றி அடுத்த எபிசோட பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.